மேலே வச்சு கவர் பண்ணுங்க. இல்லை இருந்தாலும் கெட்டதில் தான் தேர்த்து. இது கொடுப்பா கொடுப்பா. பேக்கிங் பவுடர், ஈஸ்ட்டு, பேக்கிங் பவுடர், கேசரி பவுடர், இதுப்பா திராட்சை, அப்புறம் கிராம்பு, அப்புறம் பட்டை, அப்புறம் சுகரு, ஷார்ட் வீடியோ வந்து எல்லாம் மிஸ் பண்ணிட்டுருக்காங்க. அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன வீடியோ எடுத்துருக்கேன். மறக்காமல் பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கிலோ எடுத்தாலும் இன்னும் ஒரு கிலோ எல்லாம் வீடியோ எடுத்துருங்க. நீங்கள் பார்த்து எல்லாம் சரி 4 கிலோவா எடுப்பாப்பா, 250 கிராம் எடுப்பா. 4 கிலோவா எடுக்கவா? 1 கிலோ போதும். 4 கிலோ சொல்கிறேன். 4 கிலோ 250 கிராம். எப்பவுமே க்ளவுஸ் போட்டுக்கணும். சக்கரை மிக்சியில் எடுக்கணும், டக்குன்னு இன்னும் கொஞ்சம் பெருசாகிக்க பேகை. அப்படியே தள்ளிக்கோ அப்படியே பிடிச்சிக்கோ. அப்படியே தள்ளு. 4 கிலோ தான் வேணுமாம்மா? டக்குன்னு தள்ளி. இருக்கா பஸ் எடை கரெக்டாக போடணும். 4 கிலோ அப்புறமா ஒரு சொல்லி இங்கே பாப்பா. 4 கிலோ இன்னும் பாதி எது அரை கிலோ தான் இருக்கு. இங்கே எடுக்கணுமே, இது வேறு சொல்லிக்கணும்ல. இப்படி கொடுப்பா. ஜல்லடி கொடு. இந்த கேக் ₹5 மறுபடியும் ஊற்றி கொடுப்போம். 20 நிமிஷம் வச்சா போதுமா? அது கொஞ்சம் வச்சு விடுங்கப்பா. கேக் ஸ்பாஞ்ச் கேக், பெயின் கேக்கு இருக்கும். தெரியும் அதோட ப்ராசஸ் குயிக்காகிடும். நீங்கள் முதல்ல ஒரு 15 வச்சுருக்கீங்களா? சரி பாப்பா குறைச்சி வைங்க. எவ்வளோக்கு வைக்கிறீங்க? 15 போதுமா? ஏன்னா இது சீக்கிரம். ஓகே, அது கீழால இருக்குது. எவ்வளோ நேரம்பா? 50 மினிட்ஸ் ஆகும். கிராம்ஸ் சுகர் எடுத்து அரைங்க டக்குன்னு. அது போட்டேன் மேம். இது 3-in-1 ஃபேட்டும் வந்து 3/4. மாவுக்கு 75%. 75% எவ்வளோ வருது? சர்க்கரையா? 75%. ஆமாம், அந்த டால்டாவில் சொல்கிறாங்க. அது ஃபஸ்ட்டு அதை எடுங்க. அதாவது ஒரு கப் ஃபேட் எடுக்கணும். ஓகேவா? 4 கிலோ இருக்கும். 3/4 கிலோ சக்கரை, 3/4 கிலோ ஃபஸ்ட்டு மாவை கொட்டிடணும். கைக்கு அடுத்தது சுகர் வந்து இப்போ இது எவ்வளோ கிராம்ஸ் இருக்குது? 175. இது வந்து கம்மியாக இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து எப்படி வேணால் மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஒரே டைரெக்ஷன் அப்படின்லாம் இல்லை. இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுவோம், கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துட்டு இப்படி பாருங்க, இப்படி இதுற மாதிரி. இதில் நம்ம இன்னும் பேக்கிங் பவுடர்லாம் போடலை. நல்லா 2-3 பிஞ்ச் அளவுக்கு அந்த மாதிரி போடுங்க. இப்போ 1/4 கிலோவுக்கு வந்து நம்ம ஒரு 2 கிராம்ஸ் ஸ்பூன் எடுக்கலாம். பேக்கிங் சோடா கொஞ்சம் போடுறாங்க.
கொலக்கட்டை மாதிரி வரணும். சும்மா நான் ஒரு இதுக்காக சொல்கிறேன். இப்போ இதுக்கும் மெஷின் இருக்குது, குக்கிங் மெஷின் இருக்குது. எல்லாத்தையும் ஒன்றா போட்டால் உள்ளே வச்சுருங்க. அப்பப்போ நீட் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கணும். எசன்ஸ் எத்தனை எசன்ஸ் எம்மா தனியாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன். சம்டைம்ஸ் வந்து நமக்கு இப்போ பார்க்கலாம் எவ்வளோ கிட்ட இருக்கும்போது ஈஸியாக மெல்ட். ஒரு 3 ml அளவுக்கு போடும். யாரோ ஒருத்தர் போதும். யாரோ ஒருத்தர் அங்கே கேக்கு எப்படி இருக்குன்னு ஏதாவது பாருங்கள். ஒன்றும் பிரச்சனை. அது என்ன போட்டிருக்கோம்? அதான் பிஸ்கெட் தேங்காய் இது இல்லைப்பா, இது வாங்கக்கூடாது. அது வந்து திரியா பேக் பண்ணி கொடுத்தாங்க. ஓகேப்பா. அது வெந்துருச்சா பார்க்கணும் தம்பி. எப்பவுமே கத்தி வச்சு கூட தொடக்கூட்டு வச்சு பார்க்கணும். வேகல தம்பி. அது இந்த கேக் வந்து சாப்பிடுப்பா. எங்கள் கேக் இல்லை உள்ள நடுவில் பண்ணுக்கு வெந்துருச்சு. வெந்துருச்சு. அதுதான் பண்ணிக்கிங்களா? வாங்க இது போயிடும். அப்படியே ஒன்று செஞ்சு காமிச்சிட்டு இப்போ இந்த தேங்காய் துருவல் இருந்தீங்கன்னா இப்போ மேலே போட்டு நம்ம இது பண்ணலாம். இப்போ கிரவுண்டட் இருக்கா, அது கூட தோல் எடுத்துட்டு வேர்க்கடலை தோல் எடுத்துட்டு 1-2 மிக்சியில் அடிச்சுட்டு இல்லை இந்த அதில் உருட்டிட்டு இன்னும் கூட குட்டி அப்படியே கொஞ்சம் ஓரமாக இருப்பா. எடுக்கிறேன். அந்த இடுக்கி மூலமாக தான் எடுக்கணும். சூடாக இருக்கும். டவல் பிடிச்சி போப்பா. கேக் ரெடி. சூப்பரான கேக். இப்போ இது வந்து விட்டு போட்டாங்க. நல்லா செய்வீங்க. கலர் போட்டு செய்யணும்ப்பா. அது வெள்ளை பிஸ்கெட்டு, இது கருப்பு. அதுவும் பிஸ்கெட்டு, இது ஏன் பிஸ்கெட். ஓகே என்ன வீடியோ எடுக்கிறேன்? எவ்வளோ பிஸ்கெட் சாப்பிட்ருக்கோம். அப்படியே கட் பண்ணிடுறேன். போதும்ப்பா. டாண்டை லேசாக போடு. இது இதாகாது. இவ்வளோவெல்லாம் போட்டிங்கன்னா அப்படியே ஒட்டிக்கும். போட்டுங்களா? இது போட்டிங்கன்னா போதும்ப்பா. போதும். இது என்ன சாக்லேட் பிஸ்கெட்டு? என்ன பிஸ்கெட் மேடம்? கேப் விட்டு வைக்கணும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்பில் இருக்குதுப்பா. கூட கட் பண்ணி செரிஸ் இருக்குது மேடம். பயம் இது இன்னும் இப்போ கொஞ்சம் பெருசாகும். சேல்ஸுக்கு குட்டியாக பண்ணணும்ப்பா. இப்போ ஆளாளுக்கு இருக்குது. மெஷினே இருக்குது. மெஷின் இருக்குது. அதில் போட்டிங்கனாலே உங்களுக்கு குக்கீஸாக வந்துடும். குக்கி மெஷின் தான். இதுவே எவ்வளோ இது சைஸ் இருக்குது பாருங்க. அது ஏன் செஞ்சது இல்லைப்பா, நான் செஞ்சு பேசிக் எப்பா எல்லாம் எடுக்கலையா? கேக் எடுக்கலைங்களா? இது வந்து சப்பாத்தி மாவு மாதிரி சர்க்கரை கொட்டிட்டு அதில் வந்து சர்க்கரையில் ஃபஸ்ட்டு சர்க்கரை போட்டுட்டு போட்டிங்களா? அந்த மாதிரி ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாமா? ஒன்று ஒன்றா போடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு கிண்ணத்தை போட்டு கலர் நல்லா மிக்ஸ் பண்ணாதான் அதில் இதுக்கு வந்து பேக்கிங் பவுடர்
போடக்கூடாது மேம். சால்ட்டு கூட ஒரு பிஞ்ச் கூட போடக்கூடாது மேம். அது சால்ட் பிஸ்கெட்டுக்கு தான் சால்ட். இல்லை மேம், ஒரு டேஸ்ட்டுக்கு சின்ன பிஞ்ச் போடுவாங்க, போட்டுக்கலாம். கொடுங்க கொடுங்க எடுத்து சப்பாத்தி மாவு மாதிரி பேசணுமாப்பா. போடுங்கக்கா, மாவு போடுங்க. கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. இருப்பா இல்லை பாதியை கூட எடுத்துக்கலாமா? இல்லை, இது கொஞ்சமாக தானே இருக்கு. கிராக் வராமல் தேய்ங்க. இது வந்து என்னது ராகி மாவு, பாதிக்கு பாதி போட்டிருக்கோம். அளவு எல்லாம் ஒன்றா தானே மேம் போட்டோம். இந்த மாவு எக்ஸஸாக இருக்குது. அது எப்பயுமே இதெல்லாம் பிஸ்கெட்டாக குக்கீஸா? மில்க் பிக்கீஸ் சாப்பிட்றீங்க. இது குக்கீஸ். ஒரு பக்கம் தான் பேக்கரி கேட்கறது தான். அது அந்த ஸ்டார்டிங்கில் அந்த பட்டர் இருக்குது. நம்ம வந்து ஸ்கொயராக பண்ணலாம். இந்த நைஃப் வேண்டாம். ஸ்கொயராக பண்ணும்போது என்ன பண்ணலான்னா நம்ம உங்களுக்கு ஷேப்புக்காக செஞ்சு காட்டுறேன். பிஸ்கட் கட்டர்லன்னா இன்னும் கொஞ்சம், அதாவது அரை இன்ச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு ரொம்ப ஈக்குவலாக இருக்கும். தின்னாக பண்ணிட்டீங்க. இந்த இந்த இது தெரியக்கூடாது. இப்படி மேடு தெரியும். நாளைக்கும் பிஸ்கட் பண்ணுவோமா மேம்? இல்லை, நான் கட்டுற வேணா என்கிட்ட இருக்கு, எடுத்துகிட்டு வரேன். நீங்கள் ப்ராக்டிகல்ஸ் பண்ணுறதுன்னா நாளைக்கு பண்ணலாம். டோனட்ஸ் மெயினாக நாளைக்கு பண்ணுறோம். டோனட் பண்ணலாம். அப்புறம் இது ப்ளம் கேக்கு, அப்படி இருக்கா? எடுத்து வச்சிடலாம் மேம். இன்னும் இது ஆக்சுவலாக இதுவுமே இன்னும் கொஞ்சம் ஆகும். வேகணும்.